ஏழுமலையான் கோயிலுக்கு மாதந்தோறும் சென்ற மனைவி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக அவரது கணவர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த மல்லிகா என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார். திருமண வரன் பார்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த மல்லிகா மிகுந்த கடவுள் நம்பிக்கையுடனும் மாதந்தோறும் திருப்பதி உள்ளிட்ட பிரபல கோயில்களுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அதேபோன்று வைகுண்ட ஏகாதசியையொட்டி தனது கணவருடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற மல்லிகா இலவச டோக்கன் வாங்குவதற்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருமணமாகி 25 ஆண்டுகளான இத்தம்பதிக்கு வாரிசு இல்லாத நிலையில் விவாகரத்தான முன்னாள் மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகளும் கொரோனாவில் உயிரிழந்ததாக கிருஷ்ணன் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். உட்காந்து நினைப்போம் சரி எல்லாம் டிவி ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் திக்கு ஓடினாங்க. திக்கு ஓடின போனோன்னே எல்லாம் போட்டு மிதிச்சு விட்டாங்க. உடனே இடுப்பு உடஞ்சி போச்சு. பிடிச்சும்போது தூக்கிட்டு வர அப்புறம் காப்பாற்றி கொடுத்து வரும்போது டக்குன்னு போலீஸ் இல்லை எல்லாம் நீடுது வேடிக்கை தான் பார்த்தா ஒன்று அது வேலையை எதுவும் பண்ணதில்லை. குழந்தைங்க இல்லைங்க சார், எல்லாம் போன செத்து போச்சுங்க சார். எல்லாம் ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் இது கொரோனா எல்லாம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த மல்லிகா மிகுந்த அன்புடன் பழகக்கூடியவர் என அவரது கிராம மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். குழந்தை எதுவும் இல்லைங்க சார். கல்யாணம் ஆகி 25 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க சார். நேற்று காலையில் தாங்க சார் கோயிலுக்கு புறப்பட்டு போனாங்க சார். போயிட்டு 3 மணிக்கு அங்கே கோயிலுக்கு அடிவாரத்துக்கு போயிட்டாங்க சார். அதுக்கு மேலே 6 மணிக்கு மேலே தான் இந்த சம்பவம் நடந்ததுங்க சார். நல்ல ஒரு கேரக்டருங்க சார். அந்த அக்கா எல்லாத்துக்கும் நல்லா பழகுவாங்க சார். நல்ல மனுஷிங்க சார். மேச்சூரை சேர்ந்த சுமார் 15 பேர் திருப்பதி சென்ற நிலையில் கூட்ட நெரிசலில் இருந்து தப்பியவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். உட்காரங்கள கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்றதுல திடீர்னு முன்னாடி கிளம்ப சொல்லி விட்டாங்க. இடத்துல ஒரு 10 பேராட்டம் 5 பேர் போட்டு நம்ம மெரிச்சுக்கிட்டாங்க. மெரிச்சுக்கிட்டு கீழே விழுந்துச்சு. உடனே ஆட்டோ வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகல இடுப்பு உடஞ்சி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. போகல 2வது முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்கெல்லாம் போகிறவங்க போயிட்டாங்க. நான் எங்கள் பாப்பாவை கூட்டிக்கிட்டு நான் ரயில் ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேங்க. மல்லிகாவின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரது கணவர் வலியுறுத்தியுள்ளார்.